நல்லா இருக்கீங்களா? சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்களா? சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் 5 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 வயதுக்குள்ள குழந்தைகள் இருந்தாங்கன்னா எங்கள் பக்கத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் இதெல்லாம் போய் தவறாமல் கொடுக்கணும். ஏன்னா போலியோங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு நோய். பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு காய்ச்சல் வரும், காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் கை கால் இழுத்துரும், அது லைஃப் லாங். அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, திரும்ப அதை ரெடி பண்ண முடியாது. அதுக்காக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அதை கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக இந்தியாவில் போலியோவே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மருத்துவத்துறையில் எல்லாரும் செஞ்சு வருஷந்தோறும் அந்த தவறாமல் அந்த சொட்டு மருந்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருப்பார்கள், ஆனால் தவறாமல் அதை கொடுக்கணும். அவருடைய எதிர்காலத்திற்கு அது மிகப்பெரிய நல்லதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு கூட எனக்கு டியூட்டி போட்டுட்டாங்க. காலையில் எந்திரிச்சு நேரத்தில் எந்திரிச்சு ஓடி போய் அங்கே போய் அந்த எல்லா ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ நான் டியூட்டியில் தான் இருக்கேன். அவங்க பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட, சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், போயிட்டு உடனே ஓடி இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன். எந்த ப்ராப்ளமும் ஆகக்கூடாதுன்ட்டு. ஆனால் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க. அதுக்காக தேவனை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. உற்சாகமாக சபை ஆரம்பத்துக்கு முன்பதாகவே ஒரு தாபத்தோடு வந்தீங்கன்னா தேவன் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் நல்லா வர்த்திக்க பண்ணுவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு நம்ம இந்த வாரத்திற்கான ஒரு வார்த்தையை நம்ம கேட்போம். நம்முடைய தலைகளை தாழ்த்தும். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியம் ஜீவனும் ஆகே. வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆகே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகனே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே, மகனே. தாய் மறந்தாலும்
பயப்படாதே, நானே உன் தேவன். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பரம தகப்பனே, இந்த 2026வது ஆண்டிலும் இந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உடைய வேதத்தை தியானிக்க முடியாத அமர்ந்து உடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு நீர் தருவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நேரடிக்கும். என்னை நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக சகரியா எலிசபெத் என்று ஒரு வயதான தம்பதிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 1வது அதிகாரத்திலே நாம் அவர்களை பற்றி வாசிக்கலாம். சகரியா, எலிசபெத் என்பவர்கள் மலடியாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது அவர்களுக்கு குழந்தை இல்லாது இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வயது சென்றவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அநேக இடங்களிலே அநேக காரியங்களிலே குழந்தைக்காக அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததையும் நாம் வாசிக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 13வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஜனத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரயோத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ, தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாய் இருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த இடத்திலே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரியா வகுப்பிலே சகரியா அப்படிங்கிற ஒரு ஆசாரியர் இருந்தார். ஆசாரியர் என்றால் இங்கே போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள், அது போல இந்த சபையை நடத்தக்கூடிய ஒருவர், அவர் தான் ஆசாரியர். அவருடைய மனைவி எலிசபெத். இவர்கள் இருவரும் அந்த சபையிலே அந்த ஆலயத்திலே அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது எலிசபெத் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்குமானால் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய சரித்திரம், அவருடைய குடும்பம், அவருடைய பின்னணியை அழகாக இந்த 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் அவர்கள் வாழ்ந்தார்கள், நியமங்களின்படி வாழ்ந்தார்கள், அதுமேலே குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இவ்வளவு நல்ல அருமையான வாழ்க்கை வாழ்ந்தும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செல்வம், அதாவது ஒரு குழந்தை செல்வம் அவர்களுக்கு குறைவுபட்டதாய் காணப்பட்டது. அவர்கள் பல வருடங்களாக ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஜெபித்தார்கள், நன்றாக ஜெபித்து கொண்டே தான் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அந்த குழந்தை செல்வமானது கிடைக்கவில்லை. வயது ஏறிக்கொண்டே இருந்தது. அவர்கள் முதிர் வயதாகும் வரைக்கும் அவர்கள் அந்த ஜெபத்தை விடவில்லை. அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள்.
திடீரென்று ஒரு நாள் அவர் ஆலயத்திற்குள் சென்று ஆண்டவருடைய அந்த எல்லா வழிபாடுகளையும் அவர் செய்து கொண்டிருப்பார். இவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும் பொழுது ஆசாரியர் மாத்திரம்தான் ஆலயத்திற்குள் செல்வார்கள். அவர்கள் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் செல்வாங்க. அவர்கள் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு திரும்ப கொண்டு வந்து ஜனங்கள் எல்லாம் வெளியே நின்று காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் இப்படி சொல்கிறார், இப்படி செய்ய சொல்றார், இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் அதை கேட்பாங்க. அப்ப ஆசாரியன் வந்து பாவமற்றவனாய் குற்றமற்றவனாய் இந்த ஆலயத்திற்குள் தான் செல்ல வேண்டும். ஒருவேளை ஆசாரியன் பாவமுள்ளவனாய் இந்த ஆலயத்திற்குள் சென்றால் கர்த்தர் அவனை அந்த இடத்திலே அடித்து விடுவார். அவனை திரும்ப எடுக்கிறதுக்கு யாரும் உள்ள போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆசாரியனுக்கு ஒரு இடுப்புல ஒரு சங்கிலியை கட்டி அதுல சில மணிகளை எல்லாம் தொங்க விட்டுட்டு ஆலயத்துக்குள்ள அனுப்புவாங்க. அப்போ ஆசாரியன் அங்கே இங்கே நடக்கும் பொழுது அந்த சத்தம் அவங்க வெளியில் அவருக்கு கேட்கும். அப்போ ஆசாரியனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை சத்தம் மணி என்ற சத்தம் கேட்கல அப்படின்னா அப்போ கர்த்தர் அவனை அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து அந்த சங்கிலி இழுப்பாங்க, அவனுடைய உடலானது. இப்படிதான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களையும் எல்லா விதமான காரியங்களையும் அவர்கள் சரியானபடி செய்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக நீதியுள்ளதாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு குழந்தை இல்லாதிருந்ததுக்கு காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய ஜெபத்திலே அவர்கள் விசுவாசிக்கவில்லை. 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை விசுவாசியாதபடியினால் அப்படின்னு காவிரியல் சொல்கிறார். அதாவது ஒரு நாள் அவர் ஆலயத்தில் அவர் ஆசாரிய அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தூதன், கபிரியேல் என்ற ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த சகரியா கிட்ட சொல்கிறார், சகரியாவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, ஏற்ற காலத்திலே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, நான் வயது சென்றவளாயிட்டேனே, இதுக்கப்புறம் எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்ன உடனே கபிரியேல் சொல்கிறான், நீ விசுவாசியாதபடியினாலே நீ ஊமையனாய் காணப்பட, இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நீ வாய் பேச மாட்ட அப்படின்னு சொல்லி அந்த கபிரியேல் தூதன் சொல்லிட்டு போயிட்டார். இவர் வெளியில வந்து தன்னுடைய வாழ்க்கை அந்த ஒரு வருட காலமும் அவர் செய்கையினாலே தான் வாழ்க்கையை நடத்தார். ஜெபித்தார்கள், ஆனால் விசுவாசிக்கவில்லை. நல்ல ஒரு ஊழியம் செய்தார், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார், நல்ல காரியங்களை எல்லாம் செய்தார். ஆனால் ஜெபித்தார்கள், விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் காணப்படுகிறது. நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம், உத்தமமான வாழ்க்கை வாழ்கிறோம், சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், ஆண்டவருடைய எல்லா விதமான கற்பனைகளையும் கீழ்ப்படிந்து நடக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய காரியங்கள் ஏன் நடைபெறவில்லை, ஏன் இந்த காரியம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்றால் நாம் அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இதை செய்வார். எப்பேற்பட்ட வருஷங்கள், எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் ஆனாலும் அந்த காரியத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் இல்லாத காரணத்தினால தான் இன்று அளவும் நாம் அந்த காரியங்களில் ஜெயமெடுக்க முடியாததாய் காணப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபமானது நம்முடைய வாழ்க்கை ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்குமானால் அது வல்லமையுடையதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் வல்லமையுடைய ஜெபமா செய்யாமல் இருந்திருப்பாங்க. நிச்சயமாக அவர்கள் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று வேதமே சொல்கிறது. அப்படியானால் வல்லமையுள்ள ஒரு ஜெபத்தை அவர்கள் செய்தார்கள், ஜெபித்தார்கள், ஆனால் ஜெபித்தார்கள் ஆனால் விசுவாசம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நம்ம அநேக காரியங்களை குறித்தும் அநேக பிரச்சனைகளை குறித்தும் ஆண்டவரிடத்துல முறையிடும் பொழுது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு அவிசுவாசம் காணப்படுமானால் இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்க என்னை சுத்திகரிங்கன்னு நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை மாற்றி எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அவற்றிலிருந்து நாம் ஜெயமெடுக்கும்படியான கிருபையை அவர் தரக்கூடியவராயிருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலே பிரியமாய் இருப்பது கூடாத காரியமாயிருக்கிறது.
விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருக்கிறது. விசுவாசமே இல்லை ஆண்டவர் மேல, ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்படலை. ஆனா ஆண்டவருக்குரிய எல்லா காரியங்களையும் நான் செய்து விடுவேன், ஆண்டவருக்குரிய எல்லா சபைக்கு சரியா வந்துடுவேன், மற்ற எல்லா காரியங்களையும் சின்ன வெளி உலகத்துல நான் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடுவேன், என்னுடைய பெற்றோர்களுக்கு முன்பதாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடுவேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக, என்னுடைய இனஜன பந்துக்கள் முன்பதாக எல்லாம் நான் உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்றது விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 9வது அதிகாரம் 27 30வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்க முடியும். யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. மத்தேயு 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 27 30 வரைக்கும் வாசிங்க. இயேசு அவரிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அந்த தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த உண்மையா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், 2 குருடர்கள் ஆண்டவர் இடத்துல வர்றாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல பிரயாணமாய் போயிட்டு பொழுது ஆண்டவர் இடத்துல 2 குருடர்கள் வராங்க. அவர் என்ன சொன்னாங்க, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆண்டவர் நின்று அவர்களுக்கு பதில் செய்கிறார். என்னப்பா வேணும் உங்களுக்கு? ஆண்டவரே, நாங்கள் பார்வையடைய வேண்டும். ஆண்டவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? என்னை நீ விசுவாசிக்கிறாயா? இதை என்னால் செய்ய முடியும் நீ நம்புறியா? ஆமாண்டவரே, நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உடனே அவர் என்ன சொல்கிறாரு? விசுவாசம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்ன உடனே அவருடைய ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தின்படி அவங்களுக்கு ஆக கடவுது என்று சொன்ன மாத்திரத்தை அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அவிசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். சிறு வயது முதல் பிறந்தது முதல் அவர்களுக்கு கண் பார்வை தெரியாது. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் இந்த உலகத்தை பார்த்து விடுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட அதிசயம் நம்முடைய ஏரியாவுக்கு, நம்முடைய ஊருக்கு ஒரு நாள் இயேசு வருவார் என்று அவர்கள் ஒரு நாள் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது, இன்று வழக்கம் போல இல்லாத ஒரு சத்தம். இன்னைக்கு என்ன திரளான கூட்டங்கள் வருகிறது, என்ன ஆச்சு? இயேசு கிறிஸ்து இந்த வழியாக போகிறாங்க. ஐயோ, அவர்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமே. அவர் குருடர்களுக்கு பார்வை அளிக்கிறார், செவிடர்களை கேட்கும்படியாக செய்கிறார், சொப்பானிகளை நடக்கும்படியாக செய்கிறார். இந்த சான்ஸை விட்டோம்னா நமக்கு ஒருபோதும் கிடைக்காது. உடனே தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கு. 2 பேர் சத்தமிட்டார். சத்தமிட்ட மாத்திரத்திலே அவர்களை சுற்றி இருந்தவர்கள் அதட்டுவார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படித்தான் ஆண்டவரிடத்துல நம் விசுவாசத்தின்படி ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது நம்ம இதை எப்படி நடக்கும், பேசாம இரு அப்படின்னு சொல்லி நம்மை அநேகர் நெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரலாம். ஆனாலும் ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசம் வைத்து இன்னும் அதிக சத்தத்தோடு அவர்கள் கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் என்றார் என்று அவரிடத்தில் பேசினார். அநேக கூட்டங்கள் அவரிடம் கூட சென்று கொண்டுதான் இருந்தது. ஆனால் அவர்கள் எத்தனை பேர் குருடராக போனாங்கன்னு தெரியாது. ஆனால் அத்தனை பேர் அவர்கள் செவிடராக போனாங்கன்னு தெரியாது. ஆண்டவர் பின்பதாக அநேகர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் பின்பதாக வியாதிஸ்தவர்கள் போவாங்க, நடக்க முடியாதவங்க போவாங்க. ஆனால் ஆண்டவர் முன்பதாக ஆண்டவரோடு கூட எத்தனையோ பேர் பிரயாணப்பட்டு போவாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் அற்புதம் கிடைத்ததா என்று தெரியாது. ஆனால் இவர்கள் 2 பேரும் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்து ஆண்டவரை அழைத்த பொழுது ஆண்டவர் நின்றார். இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாய்? ஆமாண்டவரை விசுவாசிக்கிறது. உங்களுடைய விசுவாசத்தின்படியே ஆக கடவுது என்றார். உடனே அவர்கள் பார்வையடைந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆனா சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில பாருங்கள், அவர்கள் நல்ல ஒரு ஆசாரிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். 6வது வசனத்தில் வாசிக்கும், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் நியமங்கள் எல்லாவற்றிலும் சரியாக கடைபிடித்தார்கள். ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதாக நலமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள், ஒரு சுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், ஒரு சாந்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எல்லாவற்றிலும் அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அந்த தூதனே இறங்கி வருகிறார். காபிரியேல் என்ற ஒரு தூதன் நன்றை இறங்கி வந்து, சகரியாவே உன் விசுவாசம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்ன மாத்திரத்தில் சொல்லுகிறான், இது எப்படி நடக்கும்? நான் முதிர் வயதுள்ளவனாயிருக்கிறேன், நான் கிழவனாயிருக்கிறேன், என்னுடைய இந்த வார்த்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நீதிமான் செய்யும் ஜெபம் ஊக்கமுள்ளதாக இருக்கு. நம்ம வாழ்க்கை நீதி உள்ள ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல விசுவாசம் காணப்படுகிறது. ஐயோ, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்டதான காரியம் இருக்கிறதே, இதை செய்ய வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவரிடத்திலே நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த காரியத்திலே தேவ ஜெயம் எடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம வீடு கட்ட முடியாதபடிக்கோ, அல்லது தொழிலிலோ, அல்லது வேலையிலோ, அல்லது ஏதோ ஒரு வியாதி நம்மை நெருங்கி கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் நமக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் பல வருடங்களாக தடைபட்டு கொண்டிருக்கலாம், அல்லது நம்முடைய உற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள் நமக்கு எதிராக எழுப்பி நின்றிருக்கலாம். இனஜன பந்துக்கள் மத்தியிலும் தேவன் நம் ஆண்டவருடைய விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் செய்யும் ஜெபம் அது வல்லமையுடையதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்திலே நாம் காரியங்களை இழந்தோமோ, எந்த இடத்துல ஆசீர்வாதங்களை இழந்தோமோ, எந்த இடத்திலே சமாதானத்தை இழந்தோமோ, எந்த இடத்திலே சந்தோஷத்தை இழந்தோமோ, எந்த இடத்திலே எந்த காரியங்களை இழந்தோமோ, அந்த இடத்திலே நாம் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவர் காரியங்களை செய்ய பிடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்றைக்கு மோசே திரளான ஜனங்களை அழைத்துக் கொண்டு போனார். அன்றைக்கு மோசே திரளான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அழைத்துக் கொண்டு போனார். அந்த கடல் அவர்களுக்கு முன்பதாக நின்றது. கடலை பிளக்க முடியும் என்று அவர்கள் யாராவது நம்பி இருப்பாங்களா? இந்த கடலின் வழியாக நாம் நடந்து போவோம் என்று யாராவது நம்பி இருப்பார்களா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி மோசே தன்னுடைய கோலை அந்த கடலின் மீது அடிக்கும் பொழுது கடல் 2ஆக பிளந்தது. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கடலையே பிளந்தார். எந்த காரியத்திலும் இயற்கைக்கு மாறான காரியங்கள், எந்த வாழ்க்கை வரலாற்றிலும் நாம் இதுவரைக்கும் கண்டிராத காரியங்கள். வானத்தை திறந்தார், மன்னாவை அளித்தார், அநேக காடைகளை கீழ்காட்சியை வரப்பண்ணி அநேக காடைகளை வரப்பண்ணினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இப்படிப்பட்டதான அற்புதங்களை எல்லாம் செய்து அதிசயமாய் வளர்ந்திடத்தின கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கு. நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவரை விசுவாசிக்க. நம்முடைய காரியங்களை நாம் ஜெயமெடுக்க வேண்டுமானால், நம்முடைய காரியங்களை நாம் வெற்றி பெற வேண்டுமானால், நம்முடைய காரியங்களை நாம் ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஆண்டவரிடத்தில் விசுவாசிக்க வேண்டும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையே பெயர்க்கக்கூடிய கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய சத்தியம் ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம். ஆண்டவரிடத்தில் விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் விசுவாசிக்க வேண்டும். ஒரு நாள் சீசர்கள் ஆண்டவரோடு கூட அந்த கடலின் பயணம் சென்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் ஊழிய களைப்பு நிமித்தமாக சற்றே அயர்ந்து நித்திரை அடைந்தார். ஆண்டவர் தூங்கி கொண்டிருந்தார். பெரும் காற்றும் கடலும் அந்த படகையும் மூழ்கத்தக்கதாக வீசினது. சீசர்கள் எல்லாரும் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சீசர்கள் எல்லாரும் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எந்திரிங்க, நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களே, இங்க சாக கிடக்கிறோம் நாங்கள் எல்லாரும், எந்திரிங்க 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 ஆண்டவரை எழுப்புகிறார். ஆண்டவர் அவர்களை கண்டித்து கொண்டார். விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, எது வரைக்கும்பா நான் உங்க கூட இருப்பேன்? காற்றையும் கடலிடத்திலும் பேசினார். இறையாதை அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் சொற்படி செய்யும் கருங்காற்று என்று சங்கீதத்திலே வாசிக்கிற ஒரே ஒரு வார்த்தை தான்.
அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. அவர் சொன்ன இறையாவை அமைதலாய் என்று சொன்ன மாத்திரத்திலே காற்றும் கடலும் அமைதலாயிற்று. நம்முடைய வாழ்க்கை ஒரு பயமுள்ளதாய் காணப்பட்டு, ஐயோ ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார், நல்ல வாசிக்கிறோம், தினமும் காலையில் எந்திரிச்சு மாலையில தூங்கும் பொழுது எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய அந்த ஜெபத்தை நாம் ஈரெடுக்க தான் செய்கிறோம், பாடல் பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் பயம் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நெருக்கி கொண்டிருக்கலாம். காரணம் என்ன? ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படாதது. விசுவாசித்தார் சகரியாவும் எலிசபெத்தும் விசுவாசிக்கவில்லை. ஜெபித்தார்கள், ஆனால் விசுவாசிக்கவில்லை. ஜெபித்தார்கள் பல வருடங்களாக ஜெபித்தார். அவங்களுக்கு எப்பொழுது திருமணமானதோ அப்பொழுது இருந்து ஜெபித்திருப்பார்கள். வயது சென்றவர்களானால் கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகள் ஆயிருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக 60 வருடங்களுக்காக ஜெபித்திருப்பார்கள். ஏன்னால் அவர்கள் ஜெபித்ததுனாலதான் காபிரியால் தூதன் இறங்கி வந்து சொல்லிக்கிறாங்க, ஜெபம் கேட்கப்பட்டது. அப்ப அவங்க ஜெபித்திருக்காங்க. ஆனா அந்த காரியம் கைகூடி வரும்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது எப்படி ஆகும்? இது நடக்குமா? இது உண்மையாவே நடக்குமா? ஏன்னா அவர்கள் தன்னுடைய வயோதிகத்தை பார்த்தார். காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் வாய்க்காலை நிரப்ப செய்யக்கூடிய கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உண்டு. காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாமலும் இருக்கலாம். நமக்கு எதிராக வரக்கூடிய காரியங்கள் எதுவுமே ஒன்றும் அல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் அவர் வாய்க்காலை நிரப்ப செய்யக்கூடிய கர்த்தர், கையளவு மேகத்தை கொண்டு பெருமழையை பெய்யும்படியாக செய்ய ஒரு கர்த்தர் நம்ம இடத்திலே உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. 8வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனத்திலே ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொந்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்களுமே சூழ்ந்து நெருங்கிக் கொண்டு இருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொந்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக முறை இந்த வசனங்களை நாம் தியானித்து இருக்கிறோம். 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்கிறது. எவ்வளவேனும் அவள் குணமுடியாதபடிக்கு அநேக வைத்தியர்களிடத்துல தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் அழியும்படியாக. அப்படியானால் அவன் நல்ல ஒரு செல்வந்தர், ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பத்துல இருந்த ஒரு சகோதரி, ஒரு அம்மாவா இருந்திருப்பாங்க. ஏன்னா தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் வச்சு வித்துட்டே இருக்காங்க தன்னுடைய சுகத்திற்காக. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அழிந்து போயிடுச்சு. தன்னிடத்தில் இருக்கக்கூடியது ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, ஐயோ, இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே நாம் இப்படியும் செல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அநேக ரெஸ்ட்ரிக்ஷன், அநேக இது தடைகள் எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல நிற்கக்கூடாது, இந்த இடத்துல உட்காரக்கூடாது, இந்த இடத்துல பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை தடைகள் காணப்பட்டிருக்கும். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு வியாதி உள்ள ஒரு ஸ்திரீ இவன் அநேக ஜனக்கூட்டத்தின் மத்தியில் வரக்கூடாது. ஏன்னா குஷ்டரோகமாக இருந்துச்சுன்னா அவர்கள் மலையில் அங்கே அடிச்சிடுவாங்க. ஒருவேளை அவன் ஊருக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னா கல்லெறிஞ்சு அவனை துரத்து விடுவாங்க. அல்லது அவன் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் குஷ்டரோகம்னு அவன் கத்தணும். அவன் கத்தும் பொழுது ஜனங்கள் எல்லாம் வேற வழியாக போயிடுவாங்க. அவன் போனதுக்கப்புறம் அந்த வழியாக போவாங்க. இப்படி அநேக ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்த அந்த காலகட்டம். அப்போ இவன் இப்படியோ ஒரு நுழைஞ்சு உள்ள போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டிருக்க காரணம் என்ன? விசுவாசம்.
இந்த வேதகத்துல யாருமே அப்படி வஸ்திரத்தை தொட்டா நம்ம சுகமாகுமா அப்படின்னு சொல்லி யாருமே நம்பி இருக்க மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் அநேக காரியங்களை தொட்டார், கண்ணை தொட்டார், அப்புறம் அவர்களை ஆசீர்வதித்தார், எழுந்து படிக்கிற வார்த்தையினால சுகம் கொடுத்தார், அநேக காரியம். ஆனா இவருடைய விசுவாசம் பாருங்க வேற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவரிடத்துல பேசல, ஆண்டவரிடத்துல ஆண்டவரை தொடல, ஆண்டவரத்தினுடைய குறைகளை சொல்லல, எதுவுமே பண்ணல. ஏதோ ஒன்று அவர்களுக்கு நினைவுகள் வந்தது, எப்படியோ உள்ள போனோம், ஆண்டவருடைய வஸ்திரத்தை லைட்டா அப்படி போய் டச் பண்ணிட்டு வந்துடணும். அப்படி விசுவாசம் பார்த்தீங்கன்னா கடுகளவு விசுவாசம், கடுகள விசுவாசம். ஏன்னா அதுக்கு முன்பதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேகர் ஆண்டவரே, நான் இப்போ நம்ம இந்த 2 குருடர்களை பற்றி பேசுகிறோம். அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரிடத்துல பேசினாங்க. ஆண்டவரை அநேகர் அழைத்தார்கள், அழைத்து கொண்டு போனாங்க. இந்த இடத்துல ஒரு வியாதி உள்ளவர்களுக்காக வாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இந்த இடத்துல ஒரு செத்த ஒரு பெண்ணு இருக்கா, இவனை தொட்டு அவளை எழுப்புங்க, இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் அப்படி அநேகர்கள் டிஃப்ரெண்டாக ஆண்டவரை செயல்பாட்டுக்குள்ளதாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல அவருடைய விசுவாசம் பாருங்க, ஆண்டவருடைய ட்ரெஸ்ல கூட வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பினான். ஹல்லேலூயா! கடுகளவு விசுவாசம், கடுகளவு விசுவாசம். இந்த கூட்டத்தில் இப்படியோ நுழைந்து போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தில் லைட் டச் பண்ணிட்டு உடனே ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா! திரளான கூட்டங்கள் நெருக்கலாம், ஆனால் அவற்றிலிருந்தெல்லாம் வல்லமை வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை தொடல, விசுவாசத்தோடு ஆண்டவரை இடிக்கல, விசுவாசத்தோடு ஆண்டவரை நெருக்கல. நெருக்கும் பொழுதும் இடிக்கும் பொழுதும் அவரை கைப்பிடித்து கொண்டு கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுதெல்லாம் அவருடைய வல்லமை புறப்படவில்லை. ஆனால் இவர் தன் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவருடைய வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா! 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 கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு வரக்கூடியதாக இருக்கும். நீதிமான் செய்ய ஊக்கமான ஜெபம் பலன்களிலாய் காணப்படும். சகரியா, எலிசபெத் ஜெபித்தார்கள், ஆனால் விசுவாசிக்கவில்லை. அவர்கள் நல்ல ஒரு ஆசாரிய ஊழியம் செய்தார்கள், தேவனுக்கு முன்பதாக நல்ல நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்கள், ஆண்டவர் யார் என்றே தெரியாது, ஆண்டவருக்கு முன்பதாக பார்த்தது கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்துல விசுவாசத்தை வைத்தார்கள். விசுவாசம் உன்னை இரட்சித்தது. ஹல்லேலூயா! மகளே, உன் விசுவாசம் பெரியது, சமாதானத்தோடு போ. ஹல்லேலூயா! சமாதானத்தோடு போ, விசுவாசத்தின் வழியே ஆக கடவுது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! மத்திய 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு புறஜாதியான ஒரு ரோமனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 100க்கு அதிபதி என்று அவனை குறித்து அந்த வேதத்திலே வாசிக்கிறோம். மத்திய 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தை வரை வாசிக்கும் பொழுது அந்த 13வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தின் படியே ஆக கடவுது. ஹல்லேலூயா! இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்டதான விசுவாசத்தை காணவில்லை என்று வேதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இஸ்ரவேல் என்பவர்கள் ஆண்டவருடைய ஜனங்கள், ஆனால் இவன் ஆண்டவருடைய ஜனங்கள் புறஜாதியான ஒரு ரோமனாய் காணப்படுகிறான். ஆனா அவனுக்குள்ளதாக காணப்பட்ட விசுவாசம் எப்படின்னா, ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டிற்கு வந்து அவனை தொட்டு அல்லது நீர் உங்களுடைய வார்த்தையை சொல்லி குணமாக்குற அளவுக்கு நான் என் வீட்டில் நான் பார்த்திருந்தேன். அல்ல, ஹல்லேலூயா! நீர் இங்கே இருந்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஏனென்றால் அவனுக்கு வேலைக்காரன் மீது அவ்வளவு பிரியமாய் காணப்பட்டது. ஏனென்றால் அவனுக்கு 100க்கு அதிபதி என்று வேதம். 100 பேர் இருக்காங்க. ஒருத்தன் வியாதிப்பட்டவனா இருந்தா அவனை அனுப்பிச்சுட்டு அடுத்தவனை எடுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு 5 செகண்ட் ஆகாது, அல்லது ஒரு 10 செகண்ட் ஆகாது. அவனுக்கு 10ஓட பிறந்தோன்னா அவனை விட்டுட்டு வேற ஆள பாருங்கன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் அவன் கரிசனை உள்ளவனாய் காணப்பட்டான். ஐயோ, என்னுடைய வேலைக்காரன் எனக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவன் வியாதிப்பட்டுட்டானே, அவன் எத்தனை கிலோமீட்டர் அவன் பயணம் பண்ணி அவனே போனான்னு தெரியும். ஒருவேளை அவன் 100க்கு அதிபதியா இருக்கிறதுனால ஒரு 10 சேவர்களை அனுப்பி இந்த மாதிரி பக்கத்து ஊருக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்காருன்னு சொன்னேன், நான் சொன்னேன்னு சொல்லி அவரை வர சொன்னீங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு வேலைக்காரன் ஒருத்தர் சுத்தமாக அவருக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நம்ம கொடுத்துடலாம், அல்லது என்ன காரியங்களும் நம்ம செஞ்சிடலாம் அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனே புறப்பட்டு போனான். போய் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி, ஆண்டவரே இங்கே இருந்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரர் சுத்தமாவான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தை கண்டார்.
சொல்லுகிறார், ஐயோ இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருக்கிறார்கள், என்னுடைய ஜனங்களிடத்திலே காணப்படாத ஒரு விசுவாசம் இந்த 100க்கு அதிபதியின் இடத்திலே காணப்பட்டதே, இவனுக்கு நிச்சயமாக சுகத்தை தர வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே, நீ சமாதானத்தோடு போ, உன் வேலைக்காரன் சொஸ்தம் அடைந்திருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலே சொன்னாரோ அந்த நேரத்திலே அவருடைய வேலைக்காரன் சொஸ்தமாகி எழுந்து நின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம் கிறிஸ்தவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கிறவர்கள் தான், கிறிஸ்தவருக்குள்ளதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான், நம்முடைய பரம்பரை கிறிஸ்தவமாய் காணப்படுகிறது தான். என்னதான் கிறிஸ்தவமாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்களும் நானும் காண்பிக்கக்கூடிய அன்பு, அந்த விசுவாசம் எங்கே? பிரஜாதியாய் இன்றைக்கு நேற்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ள வந்து ஆண்டவரே முற்றிலுமாக தாழ்த்தும் பொழுது என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படுவார். ஐயோ என்னுடைய கணவன் குடி பழக்கம் மது பழக்கத்தில் அடிமையாய் காணப்படுகிறாரே, ஆலயத்திற்கே வரமாட்டேங்கிறாரே என்று நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தீர்களானால் நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை அளித்து இந்த ஆலயத்திலே அமர்ந்து குடும்பமாக ஜெபம் பண்ணும்படியான ஒரு கிருபையை தேவன் உங்களுக்கும் தருவார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிற இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க, நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே, இந்த விசுவாசத்தின் வழியாண்டவரே, குடும்பமாய் நாங்கள் ஆலயத்திற்குள் வந்து அமர்ந்து உம்மை ஜெபிக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் பதிலளிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த விசுவாசம், அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்டதான ஒரு மனுஷனை நான் பார்க்கலையே, இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்டதான ஒரு மனுஷனை நான் பார்க்கலையே. இன்றைக்கும் பல பேர் அப்படிதான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கோம். திருமண காரியத்துல நல்ல காரியம் செய்யும் பொழுது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் 4 நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு எத்தனை பேர் குறி சொல்றவங்க இடத்துல போய் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டும். ஆண்டவரிடத்துல விசுவாசம் இருக்கு. எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல ஜெபம், ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணணும், போதகர் இடத்துல ஜெபம் பண்ணணும். இந்த காரியத்தை நான் செய்யலான்னு இருக்கேன், ஆண்டவரிடத்துல கேட்டு சொல்லுங்க. ஆண்டவர் இந்த காரியத்துல ஜெயமெடுக்க கிருபை செய்வாரா? ஆண்டவரிடத்துல கேட்டு சொல்லுங்க. நீங்க உலக மனிதரிடத்துல கேட்பதற்கு பதிலாக ஆண்டவரிடத்துல நீங்க வரும் பொழுது காரியங்களிலே தேவன் ஜெயம் எடுக்க அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 15வது அதிகாரம் 21லிருந்து 28 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு கானானிய ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். கானானியர்கள் என்றால் அவர்கள் புறஜாதிகளாய் காணப்படுகிறார். மத்தேயு 15வது அதிகாரம் 21லிருந்து 28 வரைக்கும் அந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கானானிய ஸ்திரீ, கானானியர்கள் என்னும் புறஜாதிகள் அசுத்த ஆவிகளை எல்லாம் வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அநேக அவர்களுடைய வாழ்க்கை எப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளையே கடவுளுக்காக பலி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வர்றார். ஆண்டவரே, என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனை படிக்கிறான். ஆண்டவரே, கொடிய வேதனை படிக்கிறான். ஆண்டவர் அவளுக்கு பதிலே சொல்லல. ஏன்னா அவளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. அப்ப சீசர்கள் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரை ரொம்ப நேரம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, நம்மளை தொல்லை பண்ணிட்டே இருக்கா, இவளை இப்படியா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அவளை அனுப்பிச்சு. ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகளுடைய அப்பத்தை, நான் இஸ்ரவேலர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல. அவன் சொல்றான், ஞானமா பதில் சொல்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்ம யாராவது நம்மளை பார்த்து நாயின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோமா? அவன் நம்முடைய வாழ்க்கையை பாரு. ஆண்டவரே சொல்றாரு, மற்ற மக்கள் சொல்லல, வேற யாரும் சொல்லல, சீசர்கள் சொல்லல, ஆண்டவருடைய ரட்சிக்கப்பட்ட யாரும் சொல்லல, ஆண்டவரே சொல்ற. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. ஆனாலும் ஆண்டவருடைய அன்பை அவள் உருக செய்வார். ஆண்டவருடைய அன்பை உருக செய்வார். நீதான் ஆண்டவர், உண்மைதான் ஆண்டவர், நீ சொல்றது சரியான வார்த்தை தான் ஆண்டவர். ஆனாலும் ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மேஜையில உட்கார்ந்து சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த சாப்பிடும் பொழுது ஒரு சில சின்ன சின்ன பருக்கள் எல்லாம் கீழே விடுங்க பார்த்தீங்களா? அந்த பருக்கைக்குரிய ஒரு ஆசீர்வாதம் என்கிட்ட கொடுக்க. ஆண்டவரே, நீர் சொல்றது உண்மைதான், மெய்தான் ஆண்டவரே, சரியான வார்த்தையை தான் சொன்னீங்க. ஆனாலும் உடைய பிள்ளைகள் எல்லாம் மேஜையில நல்ல ருசியுள்ள பதார்த்தங்கள் எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அதுல கொஞ்சம் கீழே விழும்பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவர். தன்னை முற்றிலுமாக தாழ்த்தின மாத்திரத்தில்
ஆண்டவர் மனதுருகினார். ஆண்டவர் மனதுருகினார். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவருடைய மகள் ஆரோக்கியமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு சீசராக இருக்கலாம், அப்போஸ்தலராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், ஆண்டவருக்காக வல்லமையாய் எழுப்பி பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆண்டவர்களுக்காக சகலத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆண்டவர்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆண்டவர்களுக்காக அநேக காரியங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆண்டவர்களுக்காக அள்ளி 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 கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய மழையை கடலில் போட்டுதான் ஆகும். நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிதான் ஆகணும். மார்க் 2வது அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு திமிர்வாத கரனை 4 பேர் சுமந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே வந்தார். ஆண்டவர் ஒரு வீட்டின் அருகில் ஒரு ஆட்டிற்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவரை சுற்றிலும் அநேக ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த திமிர்வாதக்காரன் கட்டில விட்டு இறங்கக்கூடாத ஒரு சூழ்நிலையா இருந்தது. அவனை அந்த கட்டிலோடு தூக்கிட்டு போனா வீட்டுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலையும் காணப்பட்டது. ஆனா அவர்கள் எல்லாம் அவர்களுடைய விசுவாசத்தை பாருங்க. அந்த 4 பேர் அவன் எப்படியோ கடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். அல்லது அந்த 4 பேரும் உள்ள போய் ஆண்டவரே இப்படி வெளியே ஒருத்தனை வச்சிருக்கோம், அவனுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவன் ஆண்டவரிடத்தில் அவனை கொண்டு போக வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். வீட்டின் மேல 4 பேர் ஏறுறாங்க, கூரையை பிரிக்கிறாங்க. அவர்கள் இருந்த வீட்டில் கூரையில பிரிக்கும் பொழுது ஆண்டவர் அது வரைக்கும் அவரை பார்த்துட்டு தான் இருந்தார். ஏப்பா கூரையை பிரிக்கிறீங்க, இருங்கப்பா, என்னப்பா வேணும் உனக்கு? ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே இந்த மாதிரி ஒருத்தனை படுத்தலாம், சரி அவனே அங்கேயே இருக்க சொல்லணும், அவனை செஞ்சாலும் அவனை எழுப்பிட்டுறேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவனை கூரையை பிரிக்கிற கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருக்கும், 2 மணி நேரம் ஆயிருக்கும். அவன் பிரிக்கிற வரைக்கும் அவர் அமைதியா இருக்கிறார். பாத்தீங்களா? ஏனென்றால் அவருடைய விசுவாசத்தை அவர் பார்க்க. இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் தடைபட்டு இருக்கலாம், அநேக நாட்களுக்கு வெயிட் பண்ணி கொண்டே இருக்கலாம். ஏன் ஆண்டவர் சும்மா இருக்கிறாரு? நம்முடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். அந்த கூரையை பிரிக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு பாருங்க. அதுதான் அந்த இடத்துல 4 பேர் ஏறுறாங்க, கூரையை பிரிக்கிறாங்க. அதுல இருந்து எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க, என்ன செய்யறாங்க? இதுல இறக்க போறாங்க. கூரையை பிரிச்சாச்சு. அந்த 4 பேர் அவங்க போங்க, அவனை தூக்குறாங்க, அவனை வீட்டுக்கு மேல கொண்டு வராங்க, அவனை கயிறு கட்டி இறக்குறாங்க. அது வரைக்கும் அவர் பொறுமையா இருக்கிறார். அவனை இறக்குன மாத்திரத்தில் 4 பேருடைய விசுவாசத்தை தேவன் கண்டார். ஹல்லேலூயா. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்திலே எடுத்துக்கொண்டு நடந்தார். சுமந்து கொண்டு வந்தது 4 பேராக இருக்கலாம், படுக்கையை தூக்கி கொண்டு வந்தது 4 பேராக இருக்கலாம். ஆனாலும் அவர்களுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்தார். திரும்ப செல்லும் பொழுது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய காரியத்திலே நம்ம அநேக காரியங்களிலும் அவிசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அவிசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை, அவிசுவாசம் உள்ள ஒரு வார்த்தையை நாம் பேசிக் கொண்டிருக்கலாம். அநேக அவிசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையின் காரணமாக தான் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் அற்புதங்கள் காணப்படவில்லை. அநேக காரியங்களில் இன்றைக்கு நம்ம பல வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை, எனக்கு திருமணமாய் எவ்வளவு வருஷம் ஆச்சு, எனக்கு இன்று ஒரு குழந்தை இல்லை. அல்லது நான் திருமணமாய் இவ்வளவு வருஷம் ஆச்சு, என் கணவனுக்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், இன்னும் என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படவில்லை. திருமணமாய் இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படவில்லை. ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் பின்வாங்கி போய்கொண்டே இருக்காங்களே, இன்னும் என்னுடைய குடும்பத்தில் ரட்சிப்பு வரவில்லையே என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். விசுவாசம் பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. கடுகள விசுவாசம் இருந்தால் மலையே பெயர்க்க முடியுமானால் இந்த காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் ஒரு கடுகளவு விசுவாசத்தோடு நிச்சயமாக என்னுடைய கணவர் இந்த ஆலயத்திற்குள் வருவார் என்று ஒரு விசுவாசம் இருக்குமானால் நிச்சயம் என்னுடைய மனைவி இந்த ஆலயத்திற்குள் வருவாள், என்னுடைய பிள்ளைகள் வருவாள், இந்த இடத்திலே நான் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு இந்த ஆலயத்திற்குள் வருவேன் என்று ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்படுமானால் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய வார்த்தையானது ஒரு மகிமை நிறைந்ததாய் காணப்படுகிறது. சங்கீதத்தில் சொல்லுகிறது அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று. அவருடைய சத்தமானது கேதுரு மரங்களை பிளக்கக்கூடியதா இருக்கிறது. அவருடைய சத்தமானது அக்னி ஜுவாலைகளை பிறக்கக்கூடியதா இருக்கிறது.
அவருடைய சத்தமானது பெண் மாடுகளை ஈனும்படி செய்யக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய சத்தம் நமக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய சத்தம், ஆண்டவருடைய சத்தமானது, மகனே மகளே, கர்த்தர் கிருபையும் இரக்கமும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனமுருவக்கம் உள்ளவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே கபடற்றவர்களாய் ஆண்டவரிடத்திலே நிற்கிறோமோ நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால் ஆகும் அடையாளங்கள் மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். பிசாசுகளை துரத்துவான், அவமானவைகளை பேசுவான், வியாதிகளை சுகமாக்குவான், கைகளை வைக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள் என்று அநேக இடங்களிலே மார்க் 16:17 எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுடைய அடையாளங்கள் அவைகள் தான். மார்க் 16:16 வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் காணப்படுகிறதா? இன்றைக்கு நம்முடைய தொழிலிலோ அல்லது நம்முடைய வேலையிலோ அல்லது ஏதோ ஒரு காரியத்திலோ விசுவாசத்தை கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா, நிச்சயமாக காரியம் வாய்க்கும். ஒருவேளை நீங்கள் தன்னுடைய தொழிலிலே ஏதோ ஒன்றை இழந்திருக்கலாம், தன்னுடைய வேலையிலே ஏதோ ஒன்றை இழந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ளதாக தடையோடு காணப்பட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். மகிமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களிலே மகிமைப்படும்படியாக, மகிமையுள்ள தேவன் கர்த்தர் உங்கள் நிமித்தமாக மகிமைப்படும்படியாக. மகனே மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் பெரிது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. சகரியாவும் எலிசபெத் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நியமங்களின்படி எல்லாம் நடந்தார்கள், கட்டளைகளின்படி எல்லாம் நடந்தார்கள். தேவனுக்கு முன்பதாக ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய ஜெபித்தார்கள், ஆனால் விசுவாசிக்கவில்லை. ஜெபித்தார்கள், ஆனால் விசுவாசிக்கவில்லை. ஒரு நாள் அவர்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய விசுவாசத்தை எந்த இடத்துல வெளிப்படுத்தினார்? எந்த நேரத்திலே அவர் தன்னுடைய விசுவாசத்தை மீண்டும் அவர் வர்த்திக்க பண்ணினாரோ அற்புதம் நடந்தது. குழந்தை பிறந்தது. அநேக உறவினர்கள் எல்லாம் கூடி வந்திருந்தார்கள், ஜனங்கள் எல்லாம் கூடி வந்திருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொன்னாங்க. இப்படி வைக்கலாம், அப்படி வைக்கலாம், இதை வைக்கலாம், அதை வைக்கலாம். எலிசபெத் சொல்லுங்கள், அவருக்கு யோவான் என்ற பேர் வைக்கலாம். அவங்களுடைய சொந்தக்காரங்களெல்லாம் சொன்னாங்க, இன்னும் எலிசபெத் யோவான்கிற பேர் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்குமே இல்லையே, ஏன் இப்படிப்பட்ட பேர் சொன்ன? இல்லை, அவன் பேர் யோவான் தான். சரி, நம்ம அவனுடைய தகப்பனிடத்துல கேட்போம், சகரியாவினிடத்துல கேட்போம், குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது. அவனிடத்துல சைகை காமிக்கிறாங்க. ஐயா, என்ன இப்படி ஒரு பலகை கொடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சைகையில கேட்கிறான். ஒரு எழுத்து பலகையை கொடுங்க, ஒரு எழுதுறதுக்கு ஒரு இதை கொடுங்கட்டு கொடுத்த இடத்துல அவன் எழுதுறான், இவனுடைய பெயர் யோவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் என்றவன் எழுதின மாத்திரத்தில் அவனுடைய வாய் திறக்கப்பட்டது. எப்பத்தா திறக்கப்படுவாயாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய காரியங்களின் நிமித்தம் நாம் எப்பொழுதெல்லாம் அவிசுவாசமாய் காணப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தடைகளானது நாம் மீண்டும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண பொழுது மீண்டும் நம்முடைய காரியங்களிலே ஜெயம் எடுக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டுவார். இந்த விசுவாசத்தோடு அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, என்னுடைய காரியத்தில் ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்க. எப்பொழுது ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே ஊமையனாய் தன்னுடைய 1 வருட காலங்களாக அவன் சைகையின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். தன்னுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவருடைய வாய் அடைக்கப்பட்டது. ஆனால் எப்பொழுது மீண்டும் அவர் விசுவாசத்திற்குள்ளதாக வந்தாரோ, எப்பொழுது மீண்டும் தன்னுடைய பழைய அந்த விசுவாசத்தை கொண்டு வந்தாரோ, அப்பொழுது அவருடைய வாய் திறக்கப்பட்டது. அவன் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினான் என்று வேதம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய தடைகள் மூடப்பட்டிருக்கலாம், நம்முடைய பிரச்சனைகள் மூடப்பட்டிருக்கலாம், நம்முடைய கடன் பிரச்சனைகள் மூடப்பட்டிருக்கலாம், ஐயோ தடைகளோடு காணப்படக்கூடிய காரியங்கள் மூடப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு 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 எப்பத்தா திறக்கப்படுவதாக, இன்றைக்கு திறக்கப்படுவதாக. அனைவரை கேளுங்க கேளுங்க கேளுங்க, உற்சாகமாக கேளுங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய காரியத்தை கேளுங்க. இங்க யாரையும் பார்க்க வேண்டாம். ஆண்டவரிடத்துல நீங்கள் கேட்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
ஆண்டவரே தரித்தவனே எழும்பை பிரகாசிக்க செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியத்திலே ஐயோ இது செத்து போய்விட்டது மீண்டும் இது உயிரிழக்குமா என்ற ஒரு ஏக்கம் காணப்பட்டிருக்கலாம். ஐயோ இந்த காரியம் எனக்கு கிடைக்காதே, இந்த வாழ்க்கை இதோடு முடிந்தது, லாசரு மரித்தான், அடக்கப்படப்பட்டான், 3 நாள் அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் இனி லாசரு எழுந்திருப்பான் என்று அவர்கள் நினைக்கவில்லை, தன்னுடைய சகோதரி எழுந்திருப்பான் என்று நினைக்கவில்லை. ஆனாலும் 3 நாட்களுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வந்தார். கல்லை புரட்டி போடுங்க, கல்லை புரட்டி போடுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் என்ற ஒரு கல், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அந்த கல்லை எடுத்து போடும்படியான கிருபையை தாங்க. தாங்க 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 ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகரியாவும் எலிசபெத்தும் ஜெபித்தார்கள், ஆனால் விசுவாசிக்கவில்லை. ஆனாலும் அவர்களுடைய ஒரு வாழ்க்கை அவர்களுடைய விசுவாசம் வந்த பொழுது மீண்டும் திறக்கப்பட்டது, மீண்டும் திறக்கப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக காணப்படக்கூடிய அந்த பெரிய கல், தடைகளோடு காணப்படக்கூடிய அந்த கல், அவிசுவாசம் என்ற அந்த கல், ஐயோ யாராவது இதுக்காக புரட்டி போடுவார்கள் என்று ஒரு ஏக்கத்தோடு இருந்திருக்கலாம், ஒரு கலக்கத்தோடு இருந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு இருந்திருக்கலாம், ஒரு பிரச்சனையோடு இருந்திருக்கலாம். இந்த பிரச்சனையானது இன்றைய நாளிலே உங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய கல் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கப்படப்பட்டார். மரியாள் என்ற அந்த சகோதரி மார்த்தாள் அந்த இடத்துல ஓடுறாங்க. அவர்களுடைய விசுவாசம் பாருங்க. ஐயோ இந்த இடத்துல ஒரு பெரிய கல்லை வச்சு நம்ம மூடி வச்சிருக்கிறோமே, இந்த கல்லை நம்மால தள்ள முடியாது அப்படின்னு அவர்கள் நினைக்கல. ஆனாலும் ஆண்டவருடைய அந்த கல்லறையை பார்க்கும்படியாக ஓடினார்கள். ஆண்டவரை உள்ள வைத்து மறைத்து, ஆண்டவர்கள் அந்த பெரிய ஒரு கல்லை வைத்து போர்ச்சேம்ல வைத்து அது எல்லாத்தையும் பாதுகாத்த அவர்கள் சூழ்நிலையை பார்க்கவில்லை. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது இயேசு நல்லவர் என்று சொன்ன சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத போதும் அவர் நல்லவரே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிங்கள், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உமரின் ராஜாவாகிய சீமோனை அழித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவை ஓரி அழித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்கள் தாங்கியவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆகாய சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களை படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடந்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரி ராஜாவை சீமோனை அழித்தவரை துதிங்கள் என்று கிருபை என்றும் உள்ளது. பாசானி ராஜாவை ஓரி அழித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசராகிய இஸ்ரவேலுக்கே சுதந்திரமாக தந்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை அவர் துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருவின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக, ஐயோ என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அவிசுவாசம் இருக்குமானால் அதை இப்பொழுதே நீங்கி போடக்கூடிய கிருபையை தாங்க. கேளுங்க 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 கேளுங்க. நீங்க வந்தது நல்லது என்று உணரக்கூடிய கிருபையை தாங்க. யாருக்கும் கிடைக்கக்கூடாத வாக்கியத்தை நீங்க இன்றைக்கு நாட்கள் எனக்கு தந்தீங்களே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஐயோ என்னுடைய வேலையிலே நான் விரட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறேனே, என்னுடைய எதிர்காலம்
சாபமானது என்னை அமிழ்ந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் காணப்படக்கூடிய சாபம், என்னுடைய குடும்பத்தில் காணப்படக்கூடிய அக்கிரமங்கள், என்னுடைய முன்னால் செய்த பாவ சாப ரோக அக்கிரமங்கள் மன்னிக்க முடியாத கருணையை தாங்க. அதன் மூலமாக இன்றளவு நான் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். என்னுடைய குடும்பம் எப்படியும் உள்ள நல்ல ஒரு செல்வந்தராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக இன்றைக்கு நான் ஒரு கஷ்டமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு காணப்படலாம். நீங்கள் கிளர்ந்த ஆசீர்வாதத்தை பெறும்படியாக, இரட்டிப்பான நன்மையை பெருக்கும்படியாக ஏதோ ஒரு அவிசுவாசம் உங்களுக்குள் காணப்பட்டிருக்கலாம். அந்த அவிசுவாசத்தை இந்த இடத்துல நீக்கி போடுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஒரு விசுவாசம் பெறுது, ஒரு விசுவாசம் உனக்கு ரட்சிப்பை தரும் என்று வேதம் சொல்கிறது. ஐயோ அம்மா, ஐயா அப்பா, தம்பி, தங்கச்சி, மறுபடியும் காரியங்களை கேளுங்க. ஐயோ எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவே இல்லையே, என்னை காட்டிலும் நல்லா படிக்கிறாங்களே, எனக்கு ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க, புத்தியை தாங்க. விசுவாசத்தை நீங்கள் எடுத்து போடும் பொழுது, அவிசுவாசத்தை எடுத்து போடும் பொழுது தேவன் ஞானமுள்ள ஒரு விசுவாசத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். ஞானமுள்ள ஒரு விசுவாசத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் நம்ம கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் அவர்களும் அப்படியே படக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தை நம்ம அப்படியே பட்டிருக்கக்கூடாது. சாபமானது இல்லாத வழியில படுத்திருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அந்த பாவம் உள்ள ஒரு வாழ்க்கை எடுக்கப்படும் பொழுது, அவிசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை எடுக்கப்படும் பொழுது, விசுவாசத்தை தேவனிடத்தில் வருத்திக்கப்படும் பொழுது, நீ விசுவாசித்தபடியே ஆக கிடவும். இந்த நேரத்திலே, இந்த வேளையிலே நீங்கள் எந்த காரியத்தை நம்பி ஆண்டவரிடத்தில் கண்ணீரை சிந்தினீர்களோ, அன்றைக்கு அன்னாரின் ஆலயத்தில் கண்ணீரை சிந்தினால் அவர் வெறுமனே போல அடுத்த ஆண்டு வரும் பொழுது அவர் ஏற்ற உற்பத்தி காலத்தில் அவர் குமாரனை பெற்றுக்கொண்டு இந்த ஆலயத்தில் வந்துவிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் சாமுவேல் எழுப்பினார். ஆனால் ஏலியின் மகன்களோ ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க முடியாமல் போனார்கள். ஒரு நாள் பெலிஸ்தீயர்கள் வந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை மடங்கடித்தார்கள். அப்பொழுது ஓப்னி பினேகாசு மடிந்தார்கள். ஆனால் இன்றைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசினால் ஆண்டவரிடத்தில் தீர்க்கதரிசினால் இன்றைக்கு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியை ஒன்றும் இல்லாத கர்ப்பத்தில் ஒன்றும் இல்லாத அன்னாரை கொண்டு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி சாமுவேலை பிறக்கச் செய்ய வல்லமையுள்ள கர்த்தர் இன்றைக்கு நம் மத்தியிலே உண்டு. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கு நம் மத்தியிலே உண்டு. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. அநேகர் கண்ணீரை சிந்தி இந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து மெய்யாக இந்த இடத்துல இருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படக்கூடிய ஜெபத்திற்கு ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது. அவருடைய செவிகள் கவனிக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை வெறுமனே செல்லாது. ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்திலே நான் விரும்புகிற காரியத்தை செய்துவிட்டு நான் செல்லலாம். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே என்று ஒரு ஏக்கம் உங்களுக்கு காணப்படலாம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகனை காண்பாய். ஒன்றும் இல்லாத இடத்திலே அவர் உழைக்கச் செய்யக்கூடிய ஆண்டவர். நமக்கு முன்பதாக காணப்படக்கூடிய தடைகளை பார்க்காதீங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட கல்லை அவர்கள் பார்க்கவில்லை. அன்றைக்கு லாசருவை உள்ளே வைத்து முன்பதாக போடப்பட்ட கல்லை பார்க்கவில்லை. கல்லை எடுத்து போடும் பொழுது, அவிசுவாசம் என்ற கல்லை எடுத்து போடும் பொழுது விசுவாசத்தோடு வெளியே வந்தார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது விசுவாசம் தான். இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது விசுவாசம் தான். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உண்டு. விசுவாசிக்கிறவனால ஆகும் அடையாளங்கள் அவனை விசுவாசங்களை கருத்துவன், அவமானங்களை பேசுவான், வியாதியத்தை சுகமாக்குவான், கைகளை நீட்டி அவர்களை சொஸ்தமாக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேளுங்க, 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 கேளுங்க. திமிர்வாதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். நான் மீண்டும் எந்திரிப்பேன், ஓடுவேன், ஆடுவேன், பாடுவேன் என்று. எழும்புற வல்லமையுள்ள கர்த்தர் கண் பார்வை இழந்தவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இதே கண்ணோடு தான் மறிப்பேன் என்று நினைத்து பார்த்திருப்பான். என்னைக்கு அவருடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணினானோ உடனே கண் திறக்கப்பட்டது. செவிகளை ஆண்டவர் இந்த யோவானுடைய வாழ்க்கையில் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் கேட்க முடியாமல் போய்விட்டதே என்று எல்லாம் நினைத்திருப்பார்கள்.
சோத்திரம். எனவே ஆசித்து அனுப்புங்க, காத்துக்கொள்ளுங்க. இப்படியாக இனி நாங்கள் 7ஆம் மாதத்தில் எங்களை ஜீவனை கொண்டு தாங்கப்பா. 6 மாதமாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து போல இந்த வருஷத்தை முடிக்க இன்னொரு 6 மாதம் இருக்கிறது. இந்த 6 மாதத்தையும் கிடைக்க மனிதர்களுக்கு செய்யும்படியா துணிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதி காத்துக்கொடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுதுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மரணங்களாக